ஹாய் டே டுடே ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா டெய்லி ஜிம்னாக்கே போகிறாளேன்னு யோசிக்காதீங்க. ஒரு டைட்டில் யோசிக்கிறேன்னா அது ஜிம்மின்க்கு வந்துட்டு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளே போயிடுது. ஸோ அது அப்படியே சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் ஸோ ஒரு டைட்டில் வந்துட்டு அது யாருக்கு சூட் ஆகுன்னு தோணுதோ அவங்களுக்கு போட்டுருவேன். ஸோ அப்படி தான் அப்படி டெய்லி வந்துட்டு ஜிம்மின்கே தோணிட்டு இருக்கு. ஓகே டே சரி ஓகே ஸ்டோரிக்கெலாம் போகலாம். டைட்டில் என்ன அப்படின்னா when your professor is உங்களோட முறைமாமா இருப்பான், முறைமாமான்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ அம்மாவோட தம்பி அவங்க தானே முறைமாமா. ஆமாம் அப்படிதான். சரி ஓகே சரி ஓகே. ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஸர் இஸ் முறை மாமா ஓகேங்களா. ஸோ இதை டைட்டில். ஸோ ஸ்டோரிக்கெலாம் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் வந்துட்டு அப்படி காலேஜுக்கு அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு என் சாப்பிட்டு போடி 2 வாயாச்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறீங்க. உங்களோட அம்மா அப்படி பார்க்குறாங்க. விடுமா நான் கிளம்புறேன், பண்ணுறதும் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போகணும், இது ஒன்று தான் எனக்கு குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே நம்ம ஒரு மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுவோம்ல. ஸோ மூச்சு வாங்கிட்டு அப்படியே தான் ஓடி இருக்கிறீங்க. ஸோ காலேஜ் பஸ் வேறு வந்துடுமா. அதனால தான் வழக்கம் போல் இன்றைக்கி காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. செம்ம டென்ஷனாக இருக்குது உங்களுக்கு. அப்படி தான் அங்கேருந்து ஒரு பைக் வருது. ஸோ பைக் வந்து உங்கள் முன்னாடி நிற்குது. அதில் வந்துட்டு ஜிமின் இருக்கார். அப்படியே உங்களை கை கட்டி நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒன்று திட்டமாக திருத்துன்னு முழிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏன் பஸ்ஸில் போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்குனா பரவாயில்ல வயன், தினமும் பஸ் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், நான் வேணும்னே மிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டே இருக்கீங்க கை கட்டிட்டு. ஸோ ஜிம்னா அப்படி வந்துட்டு வண்டியில் ஏறுவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஓடி போய் ஏறிக்கிறீங்க. ஏறினதுமே வந்துட்டு டேரெக்டாக காலேஜ் தான் போகுது. ஸோ வண்டியில் கொண்டு போய் உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அவருக்கு கொண்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்து உங்களை என்ட்ரன்ஸில் தான் இறக்கி விட்டுருப்பார், பார்க்கிங்கில் தான் இறக்கி விட்டுருப்பாரு. ஸோ நீங்களும் போய் இறங்கிட்டு அங்கேருந்து கிளாஸ்க்கு போகலான்ட்டு போகிறீங்க. போகிறப்போ வந்துட்டு பின்னாடி இருந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை பின்னாடி இருந்து முதுகில் ஒரு தட்டிட்டு அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அடிச்சுட்டு வராங்க. ஸோ திரும்பி பார்த்தா சாரா தான். ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேடம் காலையிலே என்ன மூட விட்டு தினம் ஏன் மூஞ்சி பிடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறா. பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஃபேஸை சேடாக வச்சுட்டு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் சாரா வந்துட்டு சாத்தா கூட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கேண்டி மூஞ்சி இப்படி வச்சுக்கிற, அச்சா கூட்டு வந்து விட்டார்ல அப்படியே பதிலே விட்டு போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு என்ன தெரியும், கிளாஸில் வந்து எனக்கு இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ்க்கு போகிறீங்க 2 பேரும். அவளும் வந்துட்டு இவளுக்கு வேறு வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட தான் வரா. ஸோ ஃபஸ்ட் அவர் வந்துட்டு டேவோட கிளாஸ் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு விழுந்து படிக்கிற பொண்ணு மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் சொல்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே மண்டையில் ஏறிடுச்சு. ஸோ டெஸ்ட் இப்போ வச்சா கூட அப்படியே க்யூட்டாக அப்படியே செம்ம அழகாக எழுதிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு அவர் நோட்ஸ் கேட்குறாரு. அதை எப்படி எழுதுவோம், வீட்டில் எழுதிட்டு வர சொல்லுவாங்களா அசைன்மெண்ட், அது மாதிரி அசைன்மெண்ட்லாம் வைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே நோட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க. ஓயன் உன்னோட நோட்டு மட்டும் மேலே வை அப்படிங்கிறாரு. சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேலே வை அப்படின்னு சொல்லிட்டு மேலே வைக்க வச்சுட்டு அப்படியே வந்துட்டு சாரா கிட்ட சாரா நோட்டெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ பீரியடில் கேபினுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ சாரா வந்துட்டு என் அம்மா என்னை காலேஜ் படிக்க அனுப்புனாங்களா இல்லை பொதி மாடு மாதிரி உங்கள் நோட்டு புக்கெல்லாம் செமக்கு அனுப்புனாங்களான்னு தெரியல. அவங்க நோட்டு கொண்டு போய் அவங்கவுங்க கேபினில் வைக்க முடியாதா, நானே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவரோட கேபின் வந்துட்டு மேலே இருக்குது. ஸோ அவள் அத்தனை நோட்டி தூக்கிட்டு மேலே போகணும். அதாவது 2 ஃப்ளோர் ஓகேங்களா. ஸோ 2 ஃப்ளோர் தாண்டி மேலே போகணும். அவளால் தூக்கிட்டே போக முடியாது. ஸோ அவளுக்கு நீங்கள் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒரு சில டைமில் வந்துட்டு அவளை எடுத்து போகணும். அந்த மாதிரி தான் இப்போது வந்துட்டு தினமும் இதை சமைக்கிறதுக்கு தான் நான் பெற்று வச்சுருக்காங்க, பணம் கட்டி இங்கே படிக்க வேறு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு விடுடி, இதெல்லாம் ஸ்கூல் ரெப் மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி காலேஜில் நீ தான் நல்லா படிக்கிற பொண்ணு வேறு. ஸோ உன்கிட்ட கொடுக்குறாங்க இந்த ஒர்க்கை, இதெல்லாம் பெருமை அப்படிங்கிறீங்க. ஆமாம் மேக்கெட் வேறு மாதிரி பெருமை வர ஓவன் மாதிரி டென்ஷன் ஆகுது. ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி அசைன்மெண்ட் நோட்டு ரெக்கார்ட் நோட்டுன்னு தூக்கி எனக்கு சலிச்சு போயிடுச்சு. நீ தூக்கி பாரு தெரியும், இங்கேருந்து 2 மாடி மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த கிளாஸ் வந்துட்டு எல்லோரும் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் உள்ளே வராங்க அப்படின்னா ஜிமின் தான். ஆக்சுவலாக ஜிமின் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஸர். நீங்கள் வந்து அப்படியே ஓச்சோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ சாரா வந்துட்டு என்ன பண்ணடி படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்புறம் என்ன பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இன்னைக்கு டெஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. ஸோ நீங்கள் பரவாயில்ல டெஸ்ட்டு தானே எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு, டெஸ்ட்டு எழுதுவீங்களா? ஆனால் ஃபஸ்ட் எனக்கு அசைன்மெண்ட் நோட்டு இப்போ கொண்டு வந்து இங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா எல்லாம் அசைன்மெண்ட் நோட்டை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்க எழுதின பொண்ணுங்க பசங்களாம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. பட் நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டாக ஓடுறீங்க ஓகேவா? ஸோ அவங்க எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக ஓடுறீங்க, அப்போ தான் நோட் லாஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஓடி போய் நோட்டை அடியில் வச்சிடுறீங்க. ஸோ சாரா வந்துட்டு எழுதிட்டா போல் அது அப்படி ஃபஸ்ட்டாக ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ எல்லோரும் நோட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு ஜிமின் வந்துட்டு ஒவ்வொருத்தரை ப்ளேஸ் பண்ணி வைப்போம்ல, ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கு அந்த மாதிரி அவரே வந்துட்டு நீ இங்கே உட்காரு, ஸோ நீ இங்கே, நீ அந்த ப்ளேஸ், நீ அந்த ப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து விடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஃபைன் இந்தா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த இடம்? ஜிமின் டேபிள் இருக்குல்ல, ஸோ அதுக்கு அப்படியே முன்னாடி ஒட்டியே இருக்கும். ஸோ 2 இன்ச்சு கேப் தான் இருக்கும் ஜிமினோட டேபிளுக்கும் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்க்குக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்குற மாதிரி. நீங்கள் ஐயோ இங்கேயா படித்தாலும் மறந்துடுமே எனக்கு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சார் நான் அங்கே உட்காந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் இந்த பிளேஸ்க்கு என்ன அங்கே உட்காந்து பிட் அடிக்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் படிச்சுட்டேங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. தெரியுது மூஞ்ச பார்த்தாலே, உட்கார் அப்படிங்கிறாரு. ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. என்ன முனகிற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் எல்லோரும் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு உட்காந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த நோட்டையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அசைன்மெண்ட் நோட்டையே. ஸோ ஜிமின் திருத்தத்துக்கு அதை கரெக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு தான் எடுத்து எல்லாத்தையும் வைக்க சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற கேப்பில் அவர் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட பிளான் பண்ணிவிட்டு வைக்க சொன்னாங்க. நீங்கள் மேடம் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அடியில் இருக்கிற உங்களோட நோட்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறாரு மேலே. பார்த்தது உங்களுக்கு செம ஷாக்கு. ஏன் அப்படின்னா மேடம் வந்துட்டு எழுதி முடிச்சங்காட்டிக்கு ஆர்வத்தில் கொண்டே முதல்ல வைக்கல, ஃபஸ்ட்டு கொண்டே வச்சா லாஸ்ட்டில் இருக்கும், அப்போ நம்மளுக்கு திருத்தருக்கு லேட் ஆகும், அப்போது மேபி இந்த கிளாஸில் இருக்கிறப்ப திருத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் அவர் அடியில் இருக்கிறத எடுத்து மேலே வச்சுட்டு உங்கள் நோட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த அசைன்மெண்ட் நோட்டை எடுத்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தா புதுசாக அப்படியே இருக்குது, பேர் மட்டும்தான் எழுதிக்கிறீங்க ஒயின் அப்படின்னு, மற்றபடி எல்லாமே புதுசாக இருக்குது. அந்த பேப்பர் கூட கொஞ்சம் கூட அழுக்காகலை. ஸோ ஜிமின் வந்து அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நான் அப்படி திருதுன்னு முடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த சேரில் சாஞ்சு உட்காந்துட்டு கால் மேலே காலை போட்டு ஒரு கை ஒரு மாதிரி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே உங்களே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நான் திருத்துன்னு முடிச்சுட்டே இருக்கீங்க. சாரா வந்துட்டு பார்க்குறா, இவன் என்ன அடியில் வச்சு நோட்டு எடுத்து மேலே வச்சுருக்காரு, ஏன் ஒயின் நோட்டு தான் ஃபஸ்ட்டு திருத்து வரா என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே ஜிமின் வந்து ஒயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் போச்சுடா மாட்டினேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் அட்டென்ஷன் சிக் பண்ணிக்கிறாரு. ஸோ எல்லோரும் அப்படியே ஜிமினை பார்க்குறப்ப அப்படியே உங்களோட அசைன்மெண்ட் நோட் எடுத்து அப்படியே காட்டுறாரு. தட் மீன்ஸ் ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி காட்டுறாரு. என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லாருமே இதே மாதிரி அசைன்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் கரெக்ட் பண்ணுறதுக்கு மார்க் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். வைனை பார்த்தாவது கற்றுக்கோங்க அப்படிங்கிறாரு. அது உங்களை முறைச்சிக்கிட்டே யாருக்கும் புரியல, பார்த்து கற்றுக்கணும்னு சொல்கிறாரு, ஆனால் ஏன் அவளை முறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வியோட எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவள் எப்படி அசைன்மெண்ட் நோட்டை சப்மிட் பண்ணிக்கிறாளோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா எனக்கு மார்க் போட ஈஸியாக இருக்கும், கரெக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும், இந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. எண்ணை மட்டும்தான் எழுதிக்குது, எல்லா பேச்சும் போய் திருப்பி விடுறாரு. ஒரு எழுத்து கூட எழுதலை. ஸோ ஜிமின் அப்படியே அங்கே இருக்கிற நோட்டை தூக்கி அப்படி வீசி எறிகிறாரு. நீங்கள் ஃப்ரண்ட் டெஸ்கில் உட்காந்துருப்பீங்க, அது லாஸ்ட்டு வரைக்கும் போய் செவுத்தில் அடித்து விழுகுது. உங்களுக்குனா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாரா அப்படி முழிக்கிறா, அடி பாவி எழுதாதனால கூட ஃபஸ்ட்டு நோட்டை வச்சியா, ஐயோ கடவுளே இவன் மட்டும் ஏன் தினம் இப்படி பண்ணிக்கிறான்னு தெரியல, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறா இவர், இவர்கிட்டே தான் மாட்டிப்பாவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு கொஞ்சம் அவங்கள பற்றி கொஞ்சம் வரி பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் இது வந்து நான் டேசாரோட அசைன்மெண்ட் எழுதுனங்காட்டிக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு டேசாரோட அசைன்மெண்ட் எழுதுறதுக்கெல்லாம் மேடம்க்கு டைம் இருக்குது, ஜிமின் சாரோட அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு மட்டும் டைம் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படிக்கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் அது வந்து சார் ஏதோ ஒரு டைமில் ஒரு வேலை தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அந்த ஒரு வேலையை ஃபஸ்ட்டு வேலையாக என்னோடய ஒர்க்கை முடிச்சிருந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு பதில் இல்லை. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொன்றா லைனாக முடிக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருத்தி முடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு
ஒரே ஒரு கத்துறாரு, கெட் அவுட் ஒயன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு கொஞ்சம் ஹார்ஷாக. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு வெளில பார்க்குறீங்க. ஹேய் போ, அந்த நோட் எடுத்துகிட்டு வெளில போ அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே போகிறீங்க, கீழே கிடக்கிற நோட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு, இப்போது கிளாஸ் முடியறதுக்குள்ளே நீ அசைன்மெண்ட்டை எழுதி முடிக்கிற, அப்படி இல்லை நான் இனிமேல் கிளாஸ்க்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மறுபடியும் அடுத்தடுத்த நோட்டெல்லாம் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ மறுபடியும் கேட்குறாரு எல்லாத்துட்டையும், வேறு யாராவது இது மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ யாருமே எதுவும் சொல்லலை. இல்லைங்க சார் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சார் ஒரு 1 or 2 கொஸ்டின் மட்டும் எழுதியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. பரவாயில்ல, அவளை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நோட்டை கொண்டு வைக்காம விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. மற்றவங்களாம் டெஸ்ட் எழுதுறாங்க. ஸோ நீங்கள் வெளியே நின்று அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறீங்க. அழுகையாக இருக்குது. திட்டின்னா கூட பிரச்சனை இல்லை, அது தினமும் வாங்குறது தான். ஆனால் வந்துட்டு நோட்டெல்லாம் தூக்கி வீசியிருப்பாரா. ஸோ அதை வேறு நீங்கள் போய் கீழே கிடந்திருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, இன்சல்ட் ஆக்குற மாதிரி இருக்கா. ஸோ அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அந்த நோட்டில் எழுதுறீங்க, அந்த நோட்டில் நீங்கள் அழுது விழுகிறீங்களே, ஸோ அந்த கண்ணீர் தண்ணியெல்லாம் கொட்டி கிடக்குது. ஸோ அப்படியே நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. அப்படி தான் அவரோட ஹவர்ஸ் முடியுது. ஸோ 2 hours வந்துட்டு இன்றைக்கி ஜிம்னு ஆடுது. ஸோ அந்த 2 hour ஃபுல்லாகவே வெளியே தான் உட்காந்து எழுதிட்டுருப்பீங்க. ஸோ 2 hour முடிஞ்சதுக்கப்புறமா ஜிம்னு வந்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முடிச்சிட்டேங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா நோட்டும் இங்கே கரெக்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ உங்களோட ஒரு நோட் மட்டும்தான். சரி ஓகே கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சாரா ஓடி வரா. ஐயோ ஐயன் ஓகேவா, ரொம்ப அழுதியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னடி இவர் இப்படி பண்ணுறாரு, நான் என்ன பண்ணிட்டேன், எழுதலை, டைம் இல்லை, நோட்டை கொண்டு போய் அப்படி எறிகிறாரு. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த காலேஜ், ஏன்டா இங்கே வந்து சேர்ந்தோன்னு இருக்குது, எல்லாம் என் அம்மா பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா மேலே சலிச்சிக்கிறீங்க. சரி ஓகே விடு ஐயன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அவள் கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறா. ஸோ இப்போ மேலே ஜிம்னு வந்துட்டு அவரோட கேபினுக்கு போயிருப்பார்ல, 2 மாடி மேலே தானே ஏறி போகணும். ஸோ போயிடப்போ வந்துட்டு அப்படி விழுந்து எல்லா நோட்டையும் வந்துட்டு கரெக்ஷன் பண்ண வேணும். சாரா நோட் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருப்பா, எல்லா அசைன்மெண்ட் நோட்டையும் கொண்டு வந்து வச்சுட்டு வந்திருப்பா. ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு டேபிள் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்காரு, அவ்வளோ பெரிய லைனாக. இந்த பக்கம் ஜிமின் மட்டும் ஹாயாக உட்காந்துட்டு ஒரே ஒரு நோட் மட்டும் டிக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி திரும்பி பார்க்குறாரு. டேய் என்னடா எனக்கு இப்படி மலை மாதிரி கூஞ்சு கிடக்குது, நீ என்னடானா சிங்கிளாக ஒரே ஒரு நோட் வச்சுட்ருக்க, ஒயன் தானே அப்படிங்கிறாரு. ஆமாம், அந்த கழுதை அப்போவே எழுதி முடிச்சிருந்தேன் எனக்கு இந்த வேலையும் இருந்திருக்காது, கொஞ்சமாவது நான் ஃப்ரீயாக இருந்திருப்பேன். ஏதாவது ஒரு விதத்தில் அவள் எனக்கு வேலை வச்சுட்டே இருக்கா, எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்கவே விட மாட்டேங்கிறா, அவளும் வேலை செய்ய மாட்டா, என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறா, அவன் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திருத்திட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கத்தே இருந்துட்டு அது எப்படி எனக்கும் தான் அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்கேன், நீ தான் கொடுத்துருக்க, நீ எப்படி கிளாஸ்லேயே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ 2 hour டெஸ்ட் எழுதினாங்க, அந்த டைமில் நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடக்கடவுளே, இதே எனக்கு தோணாமல் போச்சு. பேசாமல் நானும் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு கிளாஸ்லேயே உட்காந்து திருத்திருந்துருக்கலாம், மழை மாதிரி இப்படி குச்சி வச்சு இங்கே உட்காந்து திருத்திட்டுருக்குறேன். அம்மா சாமி கடவுளே அப்படிங்கிறாரு. ஸோ ஜிமின் பாட்டுக்கும் அந்த ஒரு நோட்டையும் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறாரு. பண்ண பார்க்குறப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நோட்லலாம் வந்துட்டு தண்ணி ட்ராப் பட்டுச்சு அப்படின்னா அது நல்லா தெரியும்ல, காஞ்சாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த நோட் ஒரு மாதிரி பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேஜ்லேயும் அவ்வளோ ட்ராப்ஸாக இருக்குது. இவள் கையில் தண்ணி கூட இல்லைல்ல, அப்புறம் நான் நோட்டில் இவ்வளோ தண்ணி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் அழுதுகிட்டே எழுதிட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஸோ அதனால தான். ஸோ அது அப்படியே அவருக்கு இமேஜின் பண்ணிக்க முடியுது நீங்கள் எழுதுகிறப்போ எவ்வளோ அழுதுட்டு இருந்திருப்பீங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு பேஜில் ஈவன் சின்ன ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஐ ட்ராப்ஸ், அதாவது கண்ணீர் தண்ணி வந்துட்டு அப்படியே விழுந்து கிடந்துருக்கும். ஸோ அவருக்கே ஒரு மாதிரி அதை நோட்டை கரெக்ஷன் பண்ண கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஏதாவது பேசிட்டு வருமா, எதுக்கு இவ்வளோ அழுதுருக்கா, இப்போ கரெக்டாக ஒர்க்கு பண்ணால் நாமே பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே திட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு மூடே அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழுதுருக்கீங்க, அவ்வளோ பேஜ் எழுதியிருப்பீங்க, அத்தனை பேஜ்லேயும் வந்துட்டு அவ்வளோ கண்ணீர் துளிகள் எல்லாம் வந்துட்டு விழுந்திருக்கும். ஸோ அப்படியே திருத்தி முடிச்சுட்டு அப்படியே அவரோட சேரில் சாஞ்சு கால் எடுத்து அந்த டெஸ்க் மேலே போட்டு அப்படியே கண்ணை மூடி இப்படி சாஞ்சு படுத்துக்கிறாரு. அவர் அப்படியே உங்களை தான் யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம்ட்டே வந்து வாங்கன்னு வந்துட்டு அப்படியே டக்குன்னு டிக் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் கையே வலிக்குது. ஸோ அவரால் முடியல, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு 60 people, ஓகேவா, 60 people இருக்காங்க டியர். ஸோ அதனால அத்தனை பேர் நோட்டு, அசைன்மெண்ட் நோட்டு, ஒவ்வொரு நோட்டும் வந்துட்டு ஃபுல் அசைன்மெண்ட் எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 40 பேஜ் இருக்கும். அந்த 40 பேஜும் வந்துட்டு 40 பேப்பர் இருக்குமா, 40 பேப்பர் இருக்கும். ஸோ அத்தனையும் டிக் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா படிக்கலாமா டிக் பண்ணால் கூட
80 பக்கத்துக்கு டிக் பண்ணோம்ல. ஸோ ரொம்ப அவருக்கு கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஓஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கை தொங்கியே போச்சு. அவர் கையில் இருக்கிற பேனாவே கீழே விழுந்துச்சு டேக்கு. ஸோ அப்படியே பேனா குனிஞ்சு எடுக்கலாம்னு நினைக்கிறப்ப தான் பார்க்குறாரு, இங்கே ஒரு மனுஷன் அப்படியே ஹாயாக டேபிள் மேலே கால் தூக்கி போட்டு வச்சு அப்படியே கை 2 பின்னாடி தலைக்கி கொடுத்து சேரில் சாஞ்சு உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு. இங்கே டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே எந்திரா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி சொல்லவும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, இங்கே பாரு என் கை அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாரு. கை அப்படியே செமையாக ஓஞ்சி போன மாதிரி இருக்குது. அவரால் கை கரெக்டாக இது பண்ணவே முடியல. ஸோ ஜிமின்ட்டு, உன் ஒர்க்கை நீ தான் பார்க்கணும், அங்கே தப்பே பண்ணினாங்க கூட எனக்கு தெரியாது, உன் சப்ஜெக்ட்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி கண்ணை முடிக்கிறாரு. ஸோ டே கடுப்பாயிடுச்சு. கல் நெஞ்சக்காரன், டே கல் நெஞ்சக்காரா, உனக்கெல்லாம் வந்துட்டு கல்யாணமே ஆகாதுடா, நல்லா தெரியுது, அதனால தான் இவ்வளோ நாள் ஆயும் இன்னும் உனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகலை, எந்த பொண்ணு உனக்கு பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஜிம் வந்து கண்ணை மூடிக்கிட்டே திருத்தம், பொண்ணுங்க என்னை பிடிக்குதுன்னு சாரி ஒரு சின்ன கரெக்ஷன் டே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பொண்ணுங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க, நான் தான் அவங்கள பிடிக்கலன்னு வேணான்ட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல, உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுடா கல் நெஞ்சக்காரா, என் சாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டெல்லாம் திருத்திட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே அப்படியே கண்ண மூடி மறுபடியும் படுத்துக்கிட்டாரு. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்ச் பீரியடும் வந்துடுச்சு. ஸோ எல்லாம் லஞ்ச் போகிறாங்க, நீங்களும் கேன்டீனுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் வீட்லேயும் சாப்பிட மாட்டீங்க, சாப்பாடு கொடுத்தா சண்டை போட்டால் எட்டு வர மாட்டீங்களே, அந்த மாதிரி தான் இப்போ கேன்டீன் 2 பேர் போயிருக்கீங்க, நீங்களும் சாராவும் போய் சாப்பிட்லான்னு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. நீங்கள் எனக்கு வானம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்குது உங்களுக்கு. அந்த நோட்டை தூக்கி எரிஞ்சது கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அது மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதை வேறு நீங்களே போய் எடுத்தீங்களா, ஒரு மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஒரு விஷயம் மட்டும் மண்டையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அத்தையே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் சாரா, எவ்வளோ நேரம் போய் நான் அதையே நினச்சிட்ருப்பேன். இங்கே பாரு, கிளாஸில் இருந்துச்சுன்னா காலேஜில் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான். நீ ஒழுங்காக எழுதியிருக்க வேண்டியதானே, எழுதாமல் அவர் எதுக்கு வர சொல்லிட்டுக்கா, எந்த ஸ்டாஃப் இருந்தாலும் இப்படி தானே பண்ணுவாங்க, சரியா, தேவையில்லாமல் கோவப்படாத, முதல்ல நீ சாப்பிடு, நெக்ஸ்ட் டைம் நீ உன்னால் எழுத முடியலன்னா சொல்லி நான் எழுதி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்துகிறா. ஸோ நீங்கள் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை கட்டி உட்காந்துட்டே இருக்கீங்க. கண்ணத்தில் அப்படியே கையை வச்சு அந்த டேபிளில் ஒரு மாதிரி இது பண்ணி உட்கார பேலன்ஸ் பண்ணி அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு கேன்டீன் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா அதிசயமா இன்றைக்கி கேன்டீன் போகலான்னு கேட்குற, சாப்பாடு கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், பரவாயில்ல அங்கேயே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேவா, அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிப்போம், வெறும் சாப்பாடு சாப்பிட ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜிமினும் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு கேன்டீனுக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கணத்தில் கை வச்சு சோகமாக உட்காந்துருக்கீங்க. சாராவும் வந்துட்டு உங்களே பார்த்துட்டு சாப்பிடும் வையன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ ஜிமின் அதை நோட் பண்ணுறாரு. ஸோ நோட் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்ல எல்லா பக்கம் டேபிள் பார்க்குறாங்க. உங்கள் 2 பேர் உட்காந்துக்க டேபிளில் தான் சீட் காலியாக இருக்குது. ஸோ வந்துட்டு வா அங்கே சீட் காலியாக இருக்குது, பேசாமல் அங்கேயே உட்காந்துக்கலாம், இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ ஜிமினும் வந்துட்டு வராரு. ஸோ எப்படின்னா ஜிமின் வந்துட்டு இந்த பக்கம் ஜிமினும் டேவ் ஒரு பக்கம் இருப்பாங்க, நீங்களும் சாரா ஒரு பக்கம் உட்காந்துருப்பீங்க ஓகேவா. ஸோ அவங்க வந்து உட்காடுறாங்க. ஸோ நீங்கள் அதை கூட நோட் பண்ணல, சாரா தான் நோட் பண்ணிட்டு சார் அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து சாப்பிடு, அதுவும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் சொல்லிடுங்க, நாங்கள் வேறு பக்கம் போய்க்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு டே வந்து. ஸோ சாரா வந்துட்டு சார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் சாப்பிடும் ஐயன் அப்படிங்கிறா. நீங்கள் உனக்கு என்னடி பிரச்சனைவா, நான் சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ தான் ஜிமின் வந்து உட்காந்துருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ உங்களையும் முறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவ்வளோதான், அடுத்த மாதிரி பேச்சே இல்லை, கூட சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருக்கீங்க. இந்த பக்கம் சாராவுக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் டே வந்துட்டு ஓ இதுதான் மேட்ரா, அதனால தான் இன்னைக்கு கேன்டீன் வரலான்னு வந்தானா, சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சாப்பிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் 4 பேர் பேச்சுவார்த்தையே எதுவும் கிடையாது, சாப்பிட்டுக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டப்புன்னு சாப்பிட்டுட்டு ஒரே வட்டம் மேய்ச்சி ஓடிடுறீங்க பிளேட்டெல்லாம் தூக்கிட்டு. ஸோ சாராவும் வந்துட்டு ஐயோ வேறு சீக்கிரம் சாப்பிட்டுருக்காளே, நம்ம சீக்கிரம் சாப்பிட்லான்னு சார் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் தூக்கி 2 பேர் ஓடிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் டே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஈவினிங் வந்துட்டு காலேஜ் பஸ்க்கு தானே போவீங்க. ஸோ காலேஜ் பஸ்க்கு போகிறதுக்கு போகிறீங்க. ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே ஜிமின் வந்து உங்ககிட்ட கிளாஸ் முடிஞ்சதும் மேலே கேபின் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். உங்களுக்கு நான் ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு கேபின்லாம் கூப்பிடுறாரு
இங்கே திட்டு பத்தலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே போயிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ எனக்கு இல்லாமல் இன்றைக்கி உங்களோட பஸ் வந்துட்டு சீக்கிரம் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கிறாங்க எடுக்கிறதுக்காக. அதனால் வேறு வழி இல்லை, நீங்களும் போயிடுறீங்க பஸ்க்கே. இதுக்கு நாளைக்கு வந்து சேர்த்துட்டு வாங்க, பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போயிடுறீங்க. ஸோ ஃபைனலாக பஸ் வந்து உங்களோட ஸ்டாப்பில் நிற்கிது. இறங்கி அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போகாமையும் பேகை தூக்கி விசிறி ஏறிடுறீங்க. உங்களோட அம்மானா ஏய் பைத்தியமா நீ என்ன படிக்கிற புக்கை தூக்கி இப்படி போடுற, என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்க அம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, லிமிட் இருக்குது, அதுதான் அதுக்கு மேலே க்ராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. ஆனால் பேச பேச கண்ணெல்லாம் கலங்குது, பேசவே முடியல, அழுக வேறு வருது. ஏய் பைத்தியமா நீ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. பாருமா உன் தம்பிக்கிட்ட சொல்லிவே, தேவையில்லாமல் என்னோடய வழியில் குறுக்க வர வேண்டான்னு. எத்தனை பேர் எழுதுறதே இல்லை, ஆனால் என்னை மட்டும் இதுக்கு பார்த்தாலும் போட்டு நோண்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த காலேஜ். உன் பேச கேட்டு போனேன் பார்த்தியா, என்ன சொல்லணும், கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. எல்லாம் ஹாப்பியாக காலேஜ் வராங்க போகிறாங்க, நான் மட்டும் தான் தானே பயந்து சாகணும். எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு படிக்கவே பிடிக்கல, எல்லாம் உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு இன்றைக்கி அவன் என்னடி பண்ணா, தானே ஏதாவது கம்ப்ளைண்ட் என்ன தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுமா, இங்கேருந்து நோட்டத்துக்கு அவ்வளோ தூரம் விட்டு எறிகிறாரு. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, திட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை, நோட்டு தூக்கி எறிகிறாரு. நான் என்ன வீட்டில் சும்மா உட்காந்துருந்தேன், இங்கே வந்தா நீ எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணு இந்த ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன். உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப நான் ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் தான் என்னால் எழுத முடியுது. இதில் டெஸ்ட்டுக்கு படிக்கணும், நான் எதை பண்ணட்டும் எதை விடட்டும், எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன், நீ ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிக்கிற, நான் வரட்டும் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் யாரும் இங்கே வரக்கூடாது, நீ வேணால் போய் பார்த்துட்டு வரனா வா, இனிமேல் இங்கே யாரும் இங்கே வர வேணான்னு சொல்லு, தேவையில்லாமல் எனக்கு டென்ஷன் ஆகுது, காலேஜ் போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை பேசாமல் ஹாஸ்டலில் சேர்த்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கரெக்டாக அவங்களோட வீட்டுக்கு வராரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பீங்களா. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்ததும் நீங்கள் அப்படியே ஜிமின் பார்த்ததும் என்ன பண்ணிட்டீங்க, அங்கேருந்து அப்படியே கிளம்பி உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ உங்களோட அம்மா ஜிமின் வந்து வராமையும் என்னடா அவள் டெய்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்க, அவளுக்கு என்ன தாண்டா பிரச்சனை, தினமும் ஏதாவது திட்டிகிட்டே இருக்கிற, அவளை எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுற, அழுகுறாடா, காலேஜ் போக மாட்டேங்கிறா, கொஞ்சம் பக்குவமாக சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எது உன் பொண்ணுக்கு பக்குவமாக சொன்னால் புரியுதா, எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், செகண்ட் இயர் படிக்கிறா, ஒரு வருஷமாக நான் சொல்லிட்டுருக்கேன், டைமுக்கு வந்துட்டு காலேஜ் பஸ்க்கு ஏறு, டைமுக்கு வந்துட்டு காலேஜ் முடிஞ்சால் கிளம்பு, டைமுக்கு சாப்பிட போ, டைமுக்கு வந்துட்டு கொடுக்குற ஒர்க்கை முடிச்சு காட்டு, எத்தனை சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லை. அப்புறம் நானே பண்ணிட்டோம், எனக்கு கோவம் வந்தால் அப்படி தான் பண்ணுவேன், அது இவன் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறாரு. உங்கள் 2 பேர்த்து சண்டை என்னால் தீர்க்க முடியல, எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கும் தெரியல. சரி ஓகே, ட்ரெஸ் எல்லாம் எங்கள் பேகெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கேட்குது, ட்ரெஸ்ஸு பேகா எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க, யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க வீட்டுக்குள்ளே. ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் ஃபுல்லாக பேக்கேஜாக வந்துட்டு வந்திருக்காரு. இப்போ எதுக்கு இங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எங்கேயாவது வெளில போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு சரிடா வைன் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், ஸோ நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கோ, உனக்கு அந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாரு, இல்லைனா வைன் ரூமை கூட மாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எதுக்கு உன் போல் பத்திரக்காளி ஆட்டம் ஆடுறதுக்கா, எனக்கு அந்த ரூமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ள ஓடிடுறீங்க. ஸோ உங்கள் ரூமை தாண்டி தான் ஜிமின் போகிறாரு. ஜிமின் அந்த பக்கம் போகணும், நீங்கள் இந்த பக்கம் குடுக்குன்னு ஓடி வரீங்க. அம்மா இப்போ எதுக்குமா மாமா அங்கே வந்து தங்குறாரு, என்ன என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா இனிமேல் அவன் இங்கே தாண்டி இருக்க போகிறான், அவனுக்கு மட்டும் இதுக்கு தனியாக ஒரு வீடு, அவன் இருக்கிறது ஒரு ஆள், ஸோ அவனுக்கு மட்டும் தனியாக ரெண்ட்டு தேவையில்லாமல், நம்மளும் இங்கே தனியாக தானே இருக்கோம், அவன் இங்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீனும் லூஸா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு என்ன பிரச்சனை ஏன், இவ்வளோ நாள் உன்னை படிக்க வைக்கிறதுலேருந்து இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க வரைக்கும் அவன் தானே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்களோட அம்மாவை மறைச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அதனால் வந்துட்டு உங்களோட அம்மாவும் வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகலை, ஸோ அவங்க அந்த அளவுக்கு படிக்கலை, ஸோ அவங்களுக்கு இந்த சிட்டிக்குள்ளே கரெக்டான ஒரு வேலை கிடைக்கல. அதனால் வந்துட்டு ஜிமின் தான் வந்து இன்னுமே அவங்கள எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவார். அவரோட சேலரி வச்சு தான் வந்து உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துப்பாரு, அவரையும் பார்த்துப்பாரு. ஸோ இது நாள் வரைக்கும் வீடு வந்துட்டு தனியாக எடுத்து தங்கி இருந்திருப்பாங்க. ஜிமின் தனியாக இருந்திருப்பாரு, நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி வீடு எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ உங்களோட அம்மா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் கூடயே இருடா, ஏன்டா இப்படி தனியாக இருக்க, 2 பக்கம் நீ தானே வாடகை கட்டணும், நானாவது வேலைக்கு போகிறேன்னா அதுக்கு விட மாட்டேற, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட அம்மாவோட ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் ஜிமின் வந்துட்டு
என்னால் இப்படி வர முடியாதுக்கா, அதாவது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நானும் வயசு பிள்ளைய வச்சுட்டு தனியாக இருக்கல்ல, நீ வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும்ல, தினமும் நைட்டில் பயந்து பயந்து இருக்கேன்டா, தூங்க கூட முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் ஜிம்மி என்ன சொல்லுவார், அதனால் அடுத்த நாளைக்கு கிளம்பி வந்திருப்பாரு. இப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது, இவன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கேயும் இந்த மூஞ்சி இங்கேயும் இந்த மூஞ்சி, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக வேறு வருது. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. ஸோ மம்மி சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேர்த்து சாப்பிட கூப்பிட்றாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்படியே வராரு. எப்பவுமே வந்துட்டு நீங்கள் அவரை ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் தான் பார்ப்பீங்களா? ஏன்னா நீங்கள் அதிகமாக ஜிமின் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்க. ஜிமின் எப்பயாவது இங்கே வருவார். அப்படி வந்தாலும் காலேஜ் முடிச்சு அப்படியே வந்துட்டு போவார். இப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ஜிமின் வந்து ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு வராரா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ எப்போவுமே அப்படி பார்த்துட்டு திடீர்னு இப்படி பார்த்தா யாராவது அப்படிங்கிற மாதிரி திரும்ப பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான். உங்களுக்கு என்னவோ தெரியல, பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உட்கார்றாரு. ஸோ 2 பேர் பக்கத்தில், அதாவது நீங்கள் இப்படி, அவர் வந்துட்டு அவங்களோட ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாரு. ஸோ உங்களோட அம்மா சாப்பாடு எடுத்து 2 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி வச்சுட்ருக்காங்க. ஸோ வச்சுட்டு அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் பேனு ஜிமினியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஹேரெல்லாம் வந்துட்டு ஒரு மெஸ்ஸியாக இருக்கா. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பார். ஸோ ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது, செட்வெட் அதெல்லாம் போடுவாங்களோ, ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், எப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவரோட ஹேர் கொஞ்சம் கூட கலைஞ்சே இருக்காது. எப்பவுமே அப்படியே ஃபார்மலான லுக்லேயே பார்த்துருப்பீங்க இது நாள் வரைக்கும், ஓகேவா? ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்படி மெஸ்ஸி ஹேரு, லூஸ் டிஷர்ட்டு, ஒரு லூஸ் ஷார்ட்ஸு, அப்படியே வந்துட்டு ஃப்ரீயாக அவர் பாட்டுக்கு வராரு. பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அது நம்ம மாமாவா இது அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மா தான் சாப்பாடு போட்டுட்டு, வயன் சாப்பிட்றி எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து உங்களை அப்படி நோட் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் அப்படி ஜிம்னியை பார்த்துருக்கீங்களா? அவர் வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணை ஒரு மாதிரி பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஐப்ரோ மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்ணிலே ஜாட பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவோம், இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு கீழே குடிச்சுக்கிறீங்க டப்புக்குன்னு. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே சாப்பிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ என்னடி வைன் பண்ணிகிட்ருக்க, ஐயோயோ பார்த்துட்டா இருந்தால் இவ்வளோ நேரம், அதுவும் அவர் பார்க்குற அளவுக்கு, ஐயோ வெக்கம் கெட்ட நாயே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. சரி சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புக்குன்னு சாப்பிட்டே இருக்கீங்க. ஆனாலும் அந்த மானக்கிட்ட கண்ணு, வாழா போன கண்ணு என்னென்னா உங்களை வந்துட்டு நிம்மதியாகவே சாப்பிட விட மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ஜிமின் பக்கமே போகுது. ஸோ போகுது, ஜிமின் திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் இப்படி டப்புக்குன்னு குமிச்சிக்கிறீங்க. இந்த மாதிரி தான் 4-5 தடவை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மேலே இந்த இடம் நமக்கு சேஃப்டி கிடையாது. நம்மளோட கண்ணு நம்ம பேசி கேட்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே இன்னும் அசிங்கமாக போயிடும். காலையில் நம்மளை எப்படி திட்டினாரு, போய் அவரை பார்க்குற சை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பிளேட்டோட தூக்கிட்டு போயிடுறீங்க வெளியே அந்த பக்கம். ஸோ வெளில போய் நின்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு போய் சாப்பாடு பிளேட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அம்மா நான் போகிறேன், தூக்கம் வருது அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஸோ கரெக்டாக ஜிமின் கூப்பிடுறாரு. நீங்கள் காது கேட்டிருக்காது போயிருப்பீங்க. உங்களோட அம்மா தான் வந்துட்டு அவள் சாப்பிட்டால, அவ்வளோதான், இனி அவகிட்ட நீ என்ன பேசினாலும் அவளுக்கு காது கேட்காது, போய் தூங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவளுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், எழுதலையா, வந்ததுலேருந்து அப்போ எதுவும் எழுதுன மாதிரி இல்லையே அப்படிங்கவும், எனக்கு என்ன தெரியும், ஆமாம் நீ வேறு நோட்டை தூக்கி எரிஞ்சியாமா, ஏன் அப்படி பண்ண, பாவம்டா பிள்ளை அழுகுதாடா அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது ஜிமின், இப்படியெல்லாம் பண்ணாத பாவம் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஐயோ அக்கா என்னக்கா என்ன பண்ண சொல்கிற, ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறா, கொடுக்குற அசைன்மெண்ட் எழுத மாட்டேங்கிறா, நான் எப்படிக்கா அவளை பாஸ் பண்ண வைக்கிறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, இப்படி உன்னோட பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் இவளுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னா காலேஜில் அது தப்பாக போய்டும்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் காலேஜில் தெரியும் இவன் வந்துட்டு என்னோடய அக்கா பொண்ணு அப்படிங்கிறது. ஸோ நான் இது கூட பண்ணல அப்படின்னா அவளை தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது தப்பாக போயிடுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் சொல்கிறது உங்களோட அம்மாவுக்கு கரெக்டாக தான் படுது, பட் இருந்தாலும் நோட்டு தூக்கி எறியாதடா பாவனை ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி அம்மாவுக்கு பொண்ணுக்கும் ஒரே மாதிரிக்கிறீங்க, தெரியாமல் தூக்கி எறிஞ்சிட்டேன், இனிமேல் தூக்கி எறிய மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எரிஞ்சு போயிடுறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பிளேட்டெல்லாம் எடுத்து போய் உங்களோட அம்மா வாஷ் பண்ணிவிட்டு அவங்க போய் தூங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிருப்பீங்க உங்கள் ரூமுக்கு. ஜிமின் வந்துட்டு எழுந்திரிச்சு அப்படியே வராரு. ஸோ உங்கள் ரூம் தாண்டி தானே போகணும், உங்கள் ரூம் மேலே இருக்கும், ஜிமின் ரூமுக்கும் மேலே தான் போகணும்.
கீழே வந்துட்டு அவங்களோட அம்மா ரூம் இருக்கும், ஓகேவா? ஸோ அவங்க இதுக்கு ஸ்டெப்பெல்லாம் ஏற முடியாது, கீழே வந்துட்டு இருந்துக்குவாங்க. நீங்கள் தான் மேலே இருப்பீங்க, உங்களோட அம்மா கீழே இருப்பாங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு ஸ்டெப்பில் ஏறி வராரு. ரூம் பார்த்தா லைட்டாக வந்துட்டு சும்மா தான் சாத்திருக்கீங்க. சரி என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அப்படி கும்பக்காரன மாதிரி குப்பரப்படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னவ சாப்பிட்டது இப்போ தான் பார்த்தா அதுக்குள்ளே இப்படி தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்புறாரு. வயன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்கலையே, தூக்கம் அப்படி தூக்கம், அசைன்மெண்ட் அத்தனை கொடுத்துருக்கேன், தூங்கிட்டுருக்கா எழுதாமல் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருக்காரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, அவருக்கே டயர்டாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படி தான் காலேஜுக்கு ரெடி ஆகுறீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்காவது சீக்கிரம் பஸ்க்கே போயிடணும், திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகுறீங்க. ஆனால் நம்ம என்ன ஃபாஸ்ட்டாக ரெடி ஆனாலும் பஸ்ஸை விட்டுற கேஸ் தானே. ஸோ அப்படி தான் சாப்பிட கூட இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க. ஜிமின் இதை வாட்ச் பண்ணுறாரு. என்னக்கா சாப்பிடலையா இருக்குது போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும், அது ஏன் கேட்குற, அவள் காலேஜ் சேர்ந்து அப்படிச்சு காலையில் சாப்பாடு சாப்பிட்றதே விட்டுட்டா. அல்சர் அப்புறம் வராமல் என்ன பண்ணும், அப்புறம் வயிறு வலிக்குது அங்கே வலிக்குது நம்ம உயிர் வாங்குவா. காலேஜில் சாப்பிட்றாள் என்னமோ அதுவும் தெரியல. நைட்டு வந்தால் கோழி கொத்துற மாதிரி 2 தோசை 1 இட்லி. இது போதுமாடா ஒரு பிள்ளைக்கு, ஏன் தான் இப்படி பண்ணுறாலோ, இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துனா இப்படி சீரழிய போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே நானே கூப்பிட்டு போய்க்கிறேன், நான் இனிமேல் இங்கே தானே இருக்கேன், நானே கூப்பிட்டு போய்க்கிறேன், அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மா வந்து எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிறீங்க. டே அவள் ஓடிட்டாடா, இதுக்கு மேலே நான் பிடிக்க முடியாது, விட என்ன இது புதுசாக என்ன சாப்பிடாம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் ஜிமின் விடலை, அவர் சாப்பிட்லான்னு உட்காந்துருப்பாரு. ஸோ உங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டு, பட் நீங்கள் ஓடினங்காட்டிக்கு திரும்ப அவரும் வந்துட்டு எந்திச்சு பைக் எடுத்துகிட்டு வராரு. ஸோ பைக் எடுத்துகிட்டு வந்து அங்கே நிறுத்துறாரு. நீங்கள் ஐயோ இன்றைக்கி பஸ்ஸை விட்டேன்னா நான் வேறு பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏறு அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்ல ஏறிக்கிறீங்க. சரி ஏறி உட்காந்துக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நைட்டு ஜிமினை பார்த்துருப்பீங்க இல்லை? ஸோ அந்த மெஸ்ஸி ஹேரில் அதே தான் ஞாபகம் வருது உங்களுக்கு. உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு பேன் ஜிம்னே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் நேராக காலேஜ் போகாமல் வண்டி யூட்டன் போட்டு திருப்புறாரு. எங்கடா அது மாமா எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் உன்னால் டைமுக்கு சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. பஸ்ஸை பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மிஸ் பண்ணுற பஸ்ஸுக்கு எதுக்கு சாப்பிடாம கொள்ளாமல் கிளம்பணும், வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வேறு வழியில் சாப்பிட்றீங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தா ஃபுல்லாக ப்ரொஃபஸர் மோடில் இருக்கார். ஸோ நீங்கள் வந்துட்டு அம்மாடி இது ப்ரொஃபஸர் மோடு நல்லா இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்த்துருப்பாரு, இவளுக்கு என்ன ஆச்சு நைட்டு இந்த வேடா பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 2 பேரும் கிளம்புறீங்க. ஸோ அக்கா போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஜிமினை கிளம்புறீங்களும் அம்மா பாய்மான்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. இன்றைக்கி தான் உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. தேங்க்ஸ்டா ஜிமினா, நீ வந்ததுக்கப்புறம் தானே எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்குது. இந்த பிள்ளை காலையில் சாப்பிட்டு எத்தனை நாள் 1 வருஷமே ஆயிருக்கும். இன்றைக்கி தான் இவளை சாப்பிட வச்சு பார்க்குற காலையிலேயே. தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் சாப்பிடுவா டெய்லி, கவலைப்படாத. சரி நீ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, தேவையில்லாமல் அந்த வேலை பண்ணிட்டு இருக்காத. என் ட்ரெஸ்ஸை நான் துவைச்சிப்பேன், நீ எதுவும் துவைக்க வேணாம் சரியா, கொஞ்சம் பார்த்து பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களோட அம்மா வந்துட்டு ஏண்டா அச்சோட்டு கழுது அவள் ட்ரெஸ்ஸை நான் தான் துவைக்கிறேன், பொட்டை பிள்ளை அவள் ட்ரெஸ்ஸை நான் தான் துவைக்கிறேன், உன் ட்ரெஸ் துவைச்சா எனக்கு என்ன குறைஞ்சி போயிடுவேண்ணா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே காலேஜ் கிளம்பி வந்துடுறீங்க. இப்படி தான் இன்றைக்கும் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. ஸோ ஜிம்னோட ஹவர் வந்துட்டு மதியம் வராரு. வந்து பார்த்தா நீங்கள் திருத்துன்னு முழிக்கிறீங்க. ஜிம்மின் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லோரும் கொண்டு போய் வைக்கிறாங்க கேட்கறதுக்கு முன்னாடியே. ஆனால் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, ஐயோ அசைன்மெண்ட் கொடுத்தாராடி அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஏன் இன்றைக்கி எழுதலையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாரா எழுதலடி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி மாமா நேற்று எங்கள் வீட்டுக்கே வந்துட்டார், அப்புறம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அப்படியா, அப்போது எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னு சொல்லவும், ஏய் இரு, ஆனால் இங்கே இருக்கிறப்ப தான் ஒரு மாதிரி இருக்கார், வீட்டில் இருக்கிறப்போ நல்லா இருக்குடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறா. அது வந்து ஒரு மாதிரி தலைன்னு டிஷர்ட்டு லூஸாக, ஒரு மாதிரி தலைன்னு ஷார்ட்ஸு, அதுவும் முட்டி வரைக்கும் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸு, அப்புறம் மெஸ்ஸி ஹேரு, அது நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. என்ன என் பேசுகிற, அது நம்ம ப்ரொஃபஸர் அப்படிங்கிறா. அது உனக்கு தான், எனக்கு மாமா அப்படிங்கிறீங்க. என்னடி இப்படி மாறிட்ட ஒரே நாளில் அப்படிங்கிறா.
ஸோ சாரா வந்துட்டு ஷாப்பில் இருக்கா. நீங்கள் வந்துட்டு எனக்கு என்னமோ தெரியல, நேற்று நைட்லேருந்து மாமாவை ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறீங்க. ஏன் இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் நம்ம சங்கத்துக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படிங்கிறா. ஏய் சங்கம்மா சிங்கம்மாவது போடி, எனக்கு மாமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ஜிம்னே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவரோட கிளாஸ்க்கு வந்திருப்பார்ல. ஸோ எல்லோரும் வந்துட்டு நோட்டை வச்சிட்றாங்க. நீங்கள் இன்றைக்கும் எழுதலை, ஆனால் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் பெருசாக கேர் பண்ணிக்கல. ஸோ எப்பவுமே பயந்து தான் பேசுவீங்க ஜிமின் கிட்ட. இன்றைக்கி வந்துட்டு நோட் கொண்டு வா வயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் எப்பவும் போல் தான் உங்ககிட்ட பேசுகிறாரு. நீங்கள் சார் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை தூக்கிட்டு போகிறீங்க. சார் வந்துட்டு எழுதலடி, எங்கடி மறுபடி தூக்கிட்டு போய் பல்ப் வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் நான் பார்த்துக்கிறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் நோட்டு கொண்டு போகிறீங்க. ஸோ ஜிமின் கிட்டே கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு எழுதிட்டியா, இவ எப்போ எழுதுனா, இவ தூங்கிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறாரு. எழுதிட்டியா வயன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறாரு. சொன்னீங்க எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. டோனே வேறு மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனும் வந்துட்டு நோட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அசைன்மெண்ட் நோட்டில் கிஸ் எமோஜியாக வரைஞ்சி வச்சுருக்கீங்க. ஸோ நைட்டெல்லாம் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஜிமின் உங்களை பார்த்துட்டு போயிருப்பார்ல. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஜாமத்தில் எழுந்திரிச்சு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அசைன்மெண்ட்டில் எழுதலாம் தான் எழுந்திரிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தோணவே இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு கிஸ் எமோஜி ஹார்ட்டில் கண்ணில் ஹார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த எமோஜியாக வரைஞ்சி வச்சுருக்கீங்க. ஜிம்மி அப்படியே பார்க்குறாரு, என்னது அப்படிங்கிற மாதிரி அப்படி கண்ணிலே ஜாட பண்ணுறாரு. ஸோ யார்கிட்ட சொல்ல முடியும், வெளியே எங்கே காட்ட முடியாதுல்ல. நீங்கள் இப்போ காட்டுமாம்மா எல்லாத்துக்கிட்டேயும் என்ன மாதிரி அசைன்மெண்ட் எழுத சொல்லி அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சடனாக நீங்கள் இந்த மாதிரி பேசுவது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அடுத்த பேஜ் திருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த பேஜ் திருப்புறாரு. திருப்புனா அதில் அந்த எப்படி சொல்ல கிஸ் எமோஜி இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு நம்ம ஒட்டுவோம்ல ஸ்டிக்கர் மாதிரி, அந்த மாதிரி வாங்கி ஒட்டியிருக்கீங்க. அது நல்லாவே ஒரு மாதிரி செம பெருசாக க்யூட்டாக இருக்கா. ஸோ முன்னாடி பார்த்துட்டு அசைன்மெண்ட் நோட் இது அப்படிங்கிறாரு. இருந்துட்டு போட்டோம், இதுதான் என்னோடய அசைன்மெண்ட், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க, நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. என்ன பைத்தியமா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே மாமா, எடுத்து காட்டுங்க எல்லாத்துக்கிட்டையும், ஒயன் மாதிரி அசைன்மெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. அவருக்கு புரியவே இல்லை. எப்போவுமே சைலண்ட்டாக ப்ரொஃபஸர் சாருன்னு கூப்பிட்ற பொண்ணு திடீர்னு கிளாஸில் வந்து மாமான்னு கூப்பிடுது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறா. இதில் இந்த எமோஜி வேறு ஒன்றுமே அவருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறேன். சரி ஓகே, நோட்டை திட்டிங்களா, கொடுக்குறீங்களா இல்லைங்களே வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதை வச்சு நானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஸோ வாங்கிட்டு ஓடியாந்துடுறீங்க. சாராக்கு ஷாக்காக இருக்குது. என்னடி விட்டுட்டாரு, அப்போ எழுதிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எழுதிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களா. கொண்டாடி என்ன எழுதுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா ஒரே இதாக இருக்குது, ஒரே எமோஜியாக இருக்குது. ஒயின் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது வந்து அதான் அப்படிங்கிறீங்க. இதை பார்த்துட்டு அடி சாரு உன்னை சும்மா விட்டாரு அப்படின்னு கேட்குறா. இங்கே பாரு, உனக்கு தான் சார், எனக்கு வந்துட்டு மாமா, என்னோடய மாமா என்ன இனிமேல் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரண்ட் டெஸ்கில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ மேடம் எப்போ லாஸ்ட் டெஸ்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, பட் இன்றைக்கி ஃப்ரண்ட் டெஸ்கில் அவர் கூப்பிடாமே போய் உட்காந்துக்கிறீங்க. இன்றைக்கி என்னமோ தெரியல, ஜிமினுக்கு ஷாக் மேலே ஷாக்காக இருக்குது. ஒவ்வொன்றும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால அவர் அப்படியே ரொம்ப திணறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அவரால் கிளாஸே எடுக்க முடியல. வெச்ச கண்ணு வாங்காமல் மனுஷனை பார்த்துட்டே இருந்தேன். அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் பாவம் இல்லை. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை அதாவது ஐ கான்டாக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புகிறாரு. ஸோ அவருக்கு வாயெல்லாம் வளருது. கிளாஸே தப்பு எடுத்துகிட்ருக்காரு. ஸோ மற்ற நல்லா படிக்கிற பொண்ணுங்க அந்த சாராலாம் வந்துட்டு, சார் இது இல்லைல்ல அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓ ஆமாம் அதான், நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிங்க, கிளாஸை நம்ம இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் போய் உட்காந்துக்கிறாரு. அப்படியே தலையை வலிக்கிறவருக்கு தலை இப்படி விளைஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. என்னடா இது நமக்கே இப்படியெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது காரணம் நீங்கள் தான். நீங்கள் இன்னுமே வச்சுக்கணும் வாங்காமல் ஜிம்னியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது அப்படி கணத்தில் கை வச்சு சிரித்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மில் அப்படியே உங்களே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த ஃப்ளைங் கிஸ் கொடுப்பல, ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டுறீங்க. அவ்வளோதான் மனுஷன். அப்படியே வந்துட்டு ஸ்டூடெண்ட் எனக்கு ஓகே நீங்கள் படிங்க, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு புக்கில் வச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம் தான் ஓடிட்டாரு. ஸோ உங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. சாரா பார்க்குறா, என்னது நம்ம ஜிமின் சாரா, அது மயன்
என்னடி பண்ண, எப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே அப்படி பண்ணி காட்டுறீங்க. ஸோ சாரா, எப்படி இப்படியான நீ இத்தனை வருஷத்துல நீ இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இனிமேல் இப்படி தான், இந்த வயன் தான் நீ இனிமேல் பார்க்க போகிறேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸ் கிட்ட போய் உங்கள் ஃபேஸ் வச்சு காட்டுறீங்க. ஸோ அவள் வந்துட்டு என்னமோ ஒன்று நல்லா இருந்தால் சரிதான் அப்படிங்கிறா. ஸோ இப்போ வந்துட்டு சாரா தான் வந்து கிளாஸ் அவர் முடிஞ்சதுக்கப்புறமா நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு டேக்கு கொடுக்கணும். இப்போது சாரா வந்துட்டு இந்த பொதி சமைக்கிற வேலை என்றைக்கு நான் விட்டு ரிசைன் பண்ண போகிறனோ தெரியல வயன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறா. ஹெல்ப்புக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓ வரேனே அப்படின்னு சொல்லிட்டு எப்போயும் கூப்பிட்டா வரமாட்டீங்க, இன்றைக்கி கூட நானே கூட கொண்டு போய் கொடுத்தாரேன், நீங்கள் உட்கார் அப்படின்னு சொல்கிறீங்க. அத்தனை தூக்கிட்டு எல்லாம் நீ அவ்வளோ தூரம் நடக்க மாட்டேடி அப்படின்னு அவள் சொல்கிறான். நான் நடந்துக்கிற கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. ஸோ எல்லா நோட்டி தூக்கிட்டு நீங்கள் நேராக வந்துட்டு ஜிமினோட கேபினும் கேவோட கேபினும் ஒரே இடத்துல தானே இருக்கும். ஸோ 2 பேத்துக்கும் ஒரே இடத்துல தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதை கொண்டே கொடுத்துட்டு அப்படி ஜிமினை பார்க்கலான்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஆனால் அப்போ தான் தெரியுது 2 மாடி ஏறணும்ல, அத்தனை நோட்டு எப்படி தூக்குறது. ஸோ பாதி தான் வாங்கிட்டு போகிறீங்க, பாதி சாரா பின்னாடி தூக்கிட்டு எடுத்துகிட்டு வர, நீ இதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருப்பா. ஸோ நீங்கள் அதை தூக்கவே முடியல, அப்படியே மூச்சு வாங்குது. ஐயோ என்னடா அது இப்படி வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோர் ஏறி இருப்பீங்க. ஸோ அடுத்த ஃப்ளோர் ஏறப்போ முடியல, பொத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ கீழே விழுந்த நோட்டெல்லாம் விழுந்துடுது. அப்படி சாரா வந்திருப்பா. ஸோ அவகிட்ட இருக்கிற நோட்டு சேர்த்து கவத்து விட்டுறீங்க. உங்கள் பின்னாடியே அவள் வந்தங்காட்டிக்கு எல்லாமே கவர்ந்துருதா. 2 பேரும் அப்படி நின்று தலையில் கை வச்சு பார்க்குறீங்க. இப்போ தாண்டி அடிக்க எடுத்துகிட்டு வந்தேன், மறுபடியும் அதெல்லாம் எப்படி அடுக்கிறது, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்படி சாரா, எப்படி இத்தனை நாளாக இத்தனை தூக்கிட்டு இத்தனை ஸ்டெப்பில் ஏறி போனியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை காலெல்லாம் பிடிச்சி தொட்டு பார்க்குறீங்க. ஏச்சி என்னடி பண்ணுறேன்னு அவள் கேட்குறா. எங்கடி உனக்கு இத்தனை ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒல்லியாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு பழகி போச்சு, ஸ்கூல்லேருந்து நான் எத்தனை பண்ணிகிட்ருக்கேன், அதனால பழகிடுச்சு, உனக்கு புதுசு, அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது, சரி கொடு நானே எல்லாம் எடுத்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நோட்டும் எடுத்துகிட்ருக்கா. சொன்னீங்க இல்லை பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு நீ எனக்கு உதவி பண்ணலாம் பரவாயில்ல வயன், ரொம்ப தரம் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. நான் இருக்கேன் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட 10 நோட்டை வாங்கிட்டு 2 பேரும் மறுபடியும் மேலே தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போது அசைன்மெண்ட் நோட் எல்லாமே கொண்டு போய்ட்டு டேவோட டேபிளில் வைக்கிறீங்க. ஸோ அவருக்கு அப்படியே தலை சுற்றுது, மழை மாதிரி குவிஞ்சிருக்கு. அம்மா சாமி, இவங்களுக்கு அசைன்மெண்ட்டை கொடுக்கறது எனக்கு ஏதோ நானே தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ சாரா வந்துட்டு சார் ஓகேவா வச்சுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஸோ இந்த பக்கத்தே இந்த பிள்ளை ஒரு நாள் கூட நமக்கு நின்று பேசாதா. நான் ப்ரொஃபஸர் தான், ஆனால் எனக்கு இன்னும் அவ்வளோ வயசு ஆகலையே, கம்மி வயசு தானே, எப்போ பார்த்தாலும் சாருமோன்னு கூப்பிட்றா. சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் கடுப்பு. ஏன்னா பயவலிக்கு வந்துட்டு சாரா மேலே ஒரு கண்ணு போல். ஸோ அவள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் வந்துட்டு அவளை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, அவளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அவள் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவள் ரொம்ப இன்னசென்ட் அப்படி கொடுத்துட்டு போயிடுவா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் சார் இதுவும் உங்களோட தான், இங்கே வைக்கிட்டா இல்லை உங்கள் டேபிளில் இடம் இல்லை அந்த டேபிளில் வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த பக்கம் டேபிளில் ஜிம்மி தான் உட்காந்துருப்பாரு. அவருக்கு உங்கள் வாய்ஸ் கேட்டு ஷாக்கு, இவன் எங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் நோட்டெல்லாம் தூக்கிட்டு ஸ்லோ மோஷனில் அப்படியே அவரோட டேபிள் பார்த்து நடந்து போகிறீங்க. இந்த பக்கம் டீ பார்க்குறாரு, இவன் நிறைய சரியில்லையே, என்ன பண்ணுறா, இவன் வரமாட்டாளே சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா கிளாஸில் சாக்பீஸ் கீழே விழுந்தால் கூட அதை எடுத்து கொடுக்க சொன்னா சார் அப்படிம்பீங்க. ஸோ அவரே கொஞ்சம் எடுத்துக்குவார். அந்த மாதிரி தான் அவ்வளோ சோம்பேறி, இத்தனை ஸ்டெப் ஏறி வரமாட்டாளே அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படி ஜிம்மினோட டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டு உங்களுக்கு எதனாவது வேணுமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கிட்டே வாயில் கை வச்சுட்டு பார்க்குறாரு, மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜிம்மில் வந்துட்டு இல்லை நீ போ, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாமா சாயந்தரம் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறீங்க. ஸோ ஜிம்மில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாரு. இந்த பக்கம் டேக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே ஓடி வராரு. வந்து ஜிமின் பக்கத்தில் சேர் இழுத்து போட்டு உட்காந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு, அவன் என்ன இங்கேயே ஒன்று மாமான்னு கூப்பிட்றா, அவளுக்கு உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும், நீ போய் சொல்கிற, உனக்கு ஒயனு பிடிச்சிருக்குதான், அது எனக்கு எப்போ தெரியும், ஆனால் அவளுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கா என்ன, எனக்கு அது இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறாரு. என்னடா நீ சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஆமாம், இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்த பொண்ணு திடீர்னு மாமான்னு கூப்பிட்றா, ஒரு மாதிரி நடக்கிறா, ஒரு மாதிரி சிரிக்கிறா, எனக்கு புரியலையா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. ஸோ அவருக்கு தான் புரியாமல் இல்லை, ஏன்னா நீங்கள் ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்களே. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். இப்போது
டே தான் வந்துட்டு சரி ஓகே அடுத்து டும் டும் தான். உனக்கு என்னப்பா பிரச்சனையே இல்லை, நீ யாரையும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை, உன் அக்கா பொண்ணு, நீ ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. ஆனால் நான் பாரு எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ண முடியல, ஏன்னா அவள் என்னோடய ஸ்டூடெண்ட். உனக்கும் எனக்கும் இந்த ஸ்டூடெண்ட்டை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆனால் எனக்கும் சாராக்கும் ஒன்றுமே இல்லைல்ல. ஸ்டூடெண்ட்டு ப்ரொஃபஸர் இதை தாண்டினா அவ்வளோதான், நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர், எங்களுக்குள்ளே வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேனே தெரியல, நான் ப்ரப்போஸ் பண்ணி தப்பாக போயிடுச்சுன்னா அது வேறு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி டே புலம்பிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஏய் என்னடா அப்படி புலம்பிட்டுருக்க, அது பார்த்துக்கலாம் விட்டுட்டே அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நீ வைனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை எனக்கு மேலே லெவல் எதுவும் இல்லை அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஆனால் டேந்துட்டு அது எதுவுமே இல்லாமல் தான் அத்தனை பொண்ணுங்க அலைன்ஸ் வந்துமே யாரையும் பிடிக்கலாம் வேணான்னு சொன்னியா? எனக்கு தெரியும்டா, நாம் 2 பேரும் ஒன்றா தானே படித்தோம், உனக்கு வைனா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த பிள்ளைக்கு எப்போ ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்ட்டுருக்காரு. ஸோ ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஸோ இப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. ஜிமின் பாட்டுக்கும் சீக்கிரம் போயிருந்தா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உங்களுக்கு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கோவமாக இருப்பார். காலேஜில் எல்லாரும் மாதிரி காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுவார், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த டேலாம் ஸ்கிப் ஆகிருக்குமா. ஸோ ஜிம்னு வந்துட்டு ஓடி இருப்பார் வண்டி எடுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் அவருக்கு முன்னே வண்டி பைக் பார்க்கிங் இருக்குல்ல, ஸோ அங்கே நிற்கிறீங்க. ஸோ அவருக்கே ஷாக்காக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொன்னேன்ல மாமா பிக்கப் பண்ணிக்கோன்னு, அதனால தான் வந்தேன், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து வண்டி எடுக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிம்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிருப்பார். அது வரைக்கும் அமைதியாக தான் உட்காந்து வந்திருப்பீங்க. ஸோ என்ட்ரன்ஸை தாண்டினதுமே டக்குன்னு ஜிம்மினுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னென்னு அப்படி குனிஞ்சு பார்க்குறாரு. நீங்கள் தான் ஜிம்மியோட வந்து எப்படி சொல்கிறது, பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு ஹக் பண்ணிக்குவாங்கல்ல. ஸோ அவங்களோட கை பின்னாடி இருக்கிறவங்க கை வந்துட்டு முன்னாடி உட்காந்துக்கிறவங்களோட கை வயிற்றுக்கிட்ட கை வரும்ல. ஸோ அந்த மாதிரி கை எப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களோட கை தான் ஜிம்மினுக்கு செம ஷாக்காக இருக்குது. வைன் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் பண்ணலாமாம்மா, ஜஸ்ட் ஒரு க்ரிப்புக்காக பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க. க்ரிப்புக்கு வேணால் சைடில் கம்பி இருக்குது, பின்னாடி கம்பி இருக்குது, பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. அது எப்படி மாமா, வண்டி இப்படி போகுது, நான் பின்னாடி கம்பி பிடிச்சி அது க்ரிப்பு நல்லா இருக்காது, ஸோ அதனால தான் ஒன்றும் பிடிச்சிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு மனசுக்குள்ளே பிரச்சனை இல்லையேவா, ஐயோ கடவுளே, என் மனசுக்குள்ளே ஒரு எரிமலையே வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சமயத்தில் உட்காந்துருக்காரா. சிம்பிளி தான் அவரும் வந்துட்டு வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு, சீக்கிரம் வீட்டுக்கு போனால் போதுங்கிற மாதிரி. நீங்களும் வந்துட்டு ஆமாம் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வாய் மூடு பையன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டாரு. ஸோ இறக்கி விட்டுட்டு ஒரே ஓட்டம் தான், பையன் ஓடியாச்சு. நீங்கள் சிரிச்சிட்டே மம்மி அப்படின்ட்டு போகிறீங்க. இத்தனை நாளில் இன்றைக்கி தான் சிரிச்சிட்டு போகிறீங்க. உங்களோட அம்மாக்கே ஷாக்காக இருக்குது. என்னடி சிரிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் சிரிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்படி தான் நிறையா டாக்கெலாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நைட்டு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்து உட்காடுறீங்க. ஸோ ஜிமின் வழக்கம் போல் தான் வந்து உட்கார்றாரு. நீங்கள் வச்சுக்கணும் வாங்காமல் ஜிமினே பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு குனிஞ்சு உட்கார்ந்து ஒரு தான் நிமிரவே இல்லை. இப்படி தான் ஒரு 1 or 2 வீக் மேலே நீங்கள் இதே தான் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி அந்த பக்கம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரா. உங்களுக்கு அது ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு எல்லோரும் தூங்கியிருப்பாங்க, அம்மா தூங்கியிருப்பாங்க. ஸோ நைட்டு தூங்கினதுக்கப்புறமா ஒரு மணிக்காட்ட அப்படியே அலாரம் வச்சு எழுந்திரிச்சு போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே தேடி பார்க்குறீங்க. ஜிமின் ரூமில் லைட்டாக திறந்துதான் இருக்குது. ஸோ திறந்துருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திறக்கிறீங்க. ஆனால் திறக்க முடியல, லாக் பண்ணியிருக்கு. இன்னது லாக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஹார்பி நல்லா கழட்டி உள்ளே விட்டு டோர் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனால் அந்த பக்கம் ஜிமின் சாமியாக தூங்கிட்டுருக்காரா. ஸோ போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை. திரும்ப மாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்றீங்க. அவர் கண்ணை முடிச்சு பார்த்தா முன்னாடி நீங்கள். அவருக்கு ஷாக்கு, ரொம்ப வெடுக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் கத்தாத அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ரெடி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. மாமா உன்ட்ட அவனை கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்நேரத்தில் என்ன அப்படின்னு ஜிமின் கேட்குறாரா. அது வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. பைத்தியமா ஏன் இந்த டைம் நீங்கள் வந்து உட்காந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்குற. அக்கா பார்த்தா தப்பாக எடுத்துப்பா, போடி வெளியா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் போக முடியாது, யார் பார்த்தா எனக்கு என்ன,
உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு புரியுதா இல்லையா, நான் லவ் பண்ணுறேன், நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு மட்டும்தான் சொல்லவே இல்லை, மற்றபடி எல்லா விதத்துலேயும் உங்ககிட்ட நான் லவ் யூ சொல்லிட்டேன் அப்படிங்கிறீங்க. இங்கே பார்வையன் எது இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போயே பேசணும், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறீங்க. ஸோ ஜிமினி எதுவுமே சொல்ல முடியல. ஏன் இப்படி அமைதியாக இருக்க, நான் கிட்ட வந்தால் ஓடுற, நான் ஏதாவது பண்ணாலும் நீ வந்துட்டு கண்டுக்க மாட்டேங்கிற, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே அழாத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிடிக்கலையா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அது வயன் நீ காலேஜ் முடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ சொல்லுமாம்மா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரச்சை பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் ஃபைனலாக ஒத்துக்கிறாரு. பிடிச்சிருக்கு என்ன இப்போ, ஆனால் நீ என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லவும் அது காலேஜில், நான் இங்கே கேட்குறேன், இங்கே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. சரி வயன் பிடிச்சிருக்கு ஆனால் அப்படின்னு சொல்லவும், ஆனால் அது நல்லா கிடையாது, பிடிச்சிருக்குல்ல, தேங்க்யூ, ஐ லவ் யூ அண்ட் யூ லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு பாய் மாமா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. பண்ணுறதையும் பண்ணி போட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் தூங்கிட்டீங்க. இந்த பக்கம் பையனுக்கு தூக்கமும் வரல, ஒன்றும் இல்லை, அப்படி பண்ணுறதே இருக்காரு. இப்போ என்ன பண்ணா, பாட்டுக்கு வந்தா பிடிச்சிருக்குங்கிறா, கிஸ் பண்ணா, கட்டி பிடிச்சா, பாட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மண்டே பிச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. அப்படி நாள் போக போக 2 பேர்த்துக்கு நிறைய நல்ல பாண்டிங் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. அவர் இப்போல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறதில்ல. ஸோ நீங்கள் பைக்கில் போகிறப்ப ஹக் பண்ணால் ஸோ அவரும் உங்களோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி செம்மையாக வந்துட்டு லைஃப் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2nd இயர் முடிச்சிருப்பீங்க, இப்போ 3rd இயர் போகிறீங்க. 2 பேத்துக்குள்ளே செம்மையாக அந்த பாண்டிங் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது 2 பேத்துக்கு செம்மையாக பக்காவாக இருக்குது. காலேஜில் டைம் கிடைக்கிறப்பல குட்டி குட்டியாக ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் போகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு 2 பேர் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே நிறைய செப்பல்லாம் கிடக்கு. என்னம்மா நம்ம வீடா இது வேறு வீடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் நம்ம வீட்டா, யார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா நிறைய பேர் சோஃபாலெல்லாம் உட்காந்துருக்காங்க. வா வயன் வா அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கூப்பிட்றாங்க. ஸோ ஜிமினி வந்துட்டு வாடா உள்ள வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ளே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கூப்பிட்டுட்டு போயிட்டு, நீ வயன் நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூம் போக சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் யாருன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் உங்களோட அம்மா, ஏய் திடீர்னு வந்திருக்காங்கடா, இது வயனோட அப்பாவோட தூரத்து சொந்தம், வயனை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, யாரை கேட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஜிம்மில் வந்துட்டு அமைதியாக வயன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா தான் வந்துட்டு, இல்லைடா வயனை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, அதனால தான் எல்லாம் வந்திருக்காங்க, சடனாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஓ சரிக்கா நல்ல இடமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. இதே நல்ல இடமாவா, என்னமாவா பேசுகிற நீ அப்படின்னு கத்துறீங்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அப்படி ஜாட பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துக்கிறீங்க. ஆனால் அவருக்கு செம்மையாக கஷ்டமாக இருக்குது. உங்களோட அம்மா வந்துட்டு, பையன் நல்ல பையன் தான், எனக்கு தெரியும், சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன், அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லவும் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே அப்போ அக்காவுக்கு வந்துட்டு வயனை நமக்கு கட்டி கொடுக்க விருப்பம் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி சேடாக ஆயிடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு, என்னமாம்மா நான் சொல்லியிருப்பேன்ல, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின்ட்டு, விடுவயன், அம்மா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கு ஓகே சொல்லணும், இன்னும் சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அம்மா வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ரூமில் நீங்கள் 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்னம்மா அவன் பேசிகிட்டு இருக்க, நீ அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்லணுமா, நான் என்ன பொம்மையா, எனக்கெல்லாம் இதெல்லாம் செட்டே ஆகாது, நான் எப்போ அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் இப்போயாவது ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக பார்க்குறீங்க. ஜிம்மின் கையை பிடிச்சி எடுத்து உள்ளே நிறுத்திடுறாரு. அமைதியாக இருவோம் ஏன், நீ யோசிச்சு பாரு, அக்காவுக்கு அந்த சம்மந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போது நம்ம இதெல்லாம் சொல்லி அவளை கஷ்டப்படுத்த வேணாம், ஏற்கனவே மாமா இல்லாத ரொம்ப கஷ்டம், இப்போ நம்மளும் அவளை கஷ்டப்படுத்த வேணாம், பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா அக்கான்னு அக்கா பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, என்ன எப்போத்தாலும் அக்கா அக்கான்னு அக்கா பற்றி யோசிச்சுட்டு இருக்கா, அப்போ நான் யார், அவனுக்கு வேணாமா அப்படின்னு நீ தூக்கி கொடுத்துட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, எனக்கு அக்கா முக்கியம், ஏன் அவள் கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக ஒரு பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு ரூமுக்கு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனில் நின்றுருக்கீங்க. இந்த பக்கம் அவங்க ரொம்ப நேரம் பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மின் வாடான்னு சொல்லி கூப்பிட்றாங்க உங்களோட அம்மா. ஸோ நீங்கள் வந்துட்டு, போச்சு லைஃபே போச்சு, இப்போ நான் சொல்லிடுவேன், என்னாலும் சரி,
இந்த மாமா மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எது சொன்னாலும் சரி அவங்க எல்லாத்துக்கிட்டே வந்துட்டு எனக்கு ஜிமின் மாமா தான் பிடிச்சிருக்கு, உங்களை பிடிக்காது, நாங்கள் வந்துட்டு ஜிமின் மாமா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். அந்த தாட்டில் தான் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜிமினும் கீழே வராரு, நான் கூப்பிட்டு வரலன்னா தப்பாக இருக்கும்ல, ஸோ அதனால கீழே வராரு. இப்போது எல்லாருமே கீழே தான் இருக்கீங்க. உங்களோட அம்மாவும் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போலன்னு ஜிமினுக்கு மூஞ்சே இல்லை, ஒரு மாதிரி செம சேடாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் செம போல்டாக உட்காந்துருக்கீங்க. என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நான் சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் உங்களோட அம்மா வந்துட்டு எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு சரி அதுவும் நம்ம வந்துட்டு தட்டு மாற்றிக்கலாமா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு அது ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நல்ல நேரம் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி இல்லை, நீங்கள் என்னோடய ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க அப்படிங்கிறனால தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தாகணும். என்ன தான் சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா நீங்கள் இது வரைக்கும் யாரும் என் வீட்டு பக்கம் கூட வரலை. நாங்கள் 2 பேர் இருக்கோமா செத்தோமா எதுவுமே உங்களுக்கு தெரியலை. ஆனால் திடீர்னு பொண்ணை கூடன்னு கேட்குறீங்க. சரி ஓகே, ஆனால் எனக்கு உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது உங்களுக்கே செம ஷாக்காக இருக்குது. அங்கே ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக திரும்பி உங்களோட அம்மா பார்த்துட்ருக்காரு. இப்போ உங்களோட அம்மா நீங்கள் எல்லோரும் என்னென்னலாம் பேசியிருக்கீங்க எங்களை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரியும். என் ஹஸ்பண்ட் இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்தீங்க, என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போனதுக்கப்புறமா அப்படியே டோட்டலாக மாறிட்டீங்க. ஈவன் எங்களோட சொத்து கூட எல்லாம் உங்களோட பேரில் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு மாதிரி என்ன மது நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கோம் அதுக்காக இப்படியெல்லாம் பேசணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அதான உண்மை, என்ன பண்ணுறது, ஒரே பொண்ணாக போயிட்டால, இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொத்து இருக்கும், எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு வீடு, அதுவும் அந்த ஊரில், அதுவும் உங்களுக்கு வேணும், அதுக்காக தானே இப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்குனா ஒரு மாதிரி கோபமாக வருது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க அதுக்காக தான் வந்திருப்பாங்க. சரி ஓகே, சொத்துக்கு சொத்தும் ஆச்சு, கல்யாணமும் பண்ண மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்கள் அப்பாவோட பங்கு வரும்ல, ஸோ அந்த பங்கு வில்லேஜில் நிறையா இருக்கும். ஸோ அது எதுவுமே உங்களுக்கு கொடுக்காம தான் இப்படி தடுத்து விட்டுருப்பாங்க. உங்களை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் அந்த சொத்தை நாங்கள் விற்கிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முடிவு வந்திருக்கும். அந்த பேச்சு வந்ததுக்கப்புறமா சரி ஓகே, பிரித்தா எல்லாத்துக்கும் பாதி பாதி பிரிக்கணும், அப்படி பிரிக்கிறப்போ உங்களோட அப்பாவோட பங்கு வரும். ஸோ வயனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்களோட அப்பாவோட பங்கு கிட்டத்தட்ட 10 ஏக்கர் மேலே வரும். அதுக்கப்புறம் வீடு அதுன்னு சொல்லிட்டு நிறையா வரும். ஓகேவா, அந்த அளவுக்கு பணம் வரும். ஸோ அதனால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களோட அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சோ தெரியல, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் சரி ஓகே உன் பேச்சுக்கே வரோம், உன்னோட சொத்துக்காக தான் வரோன்னு நினச்சிக்கோ. ஆனால் நீ உன் பொண்ணை ரொம்ப தனியாக இருந்து வளர்த்திருக்க, அப்பா இல்லாத வீடு, எப்படி அவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, நாங்களாக பண்ணிக்கிட்டால் தான் உண்டு, மற்றபடி உன் பொண்ணுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு செம கடுப்பாயிடுச்சு. நான் ஏன்டா என் பொண்ணை கொண்டு போய் அடுத்தவனுக்கு கொடுக்கணும், தங்க மாதிரி என் தம்பி இருக்கான், நான் என் பொண்ணை அவனுக்காக தான் வளர்த்திருக்கேன், என் பொண்ணை நான் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்படி கிளியை வளர்த்து நறுக்கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னா யாருக்கு கிடைக்கும்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம்? எங்களை கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நான் சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து நான் போடுற துணி வரைக்கும் எல்லாமே என் தம்பியோட உழைப்பு. அவன் எங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்த்ததில்லை. ஆனால் அவனுக்கு என் பொண்ணு பிடிச்சிருந்துருக்கு. இருந்தாலும் அவன் ஒரு வார்த்தை, இப்போ நான் கல்யாணத்தை பற்றி பேசியும் கூட வேணாம், என் அக்காவை கஷ்டப்படுத்தக்கூடாது, என் அக்கா ஹாப்பியாக இருக்கணும், அவளுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் ஓகே சொல்லுவாயன் அப்படின்னு என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்தான். அப்பேற்பட்ட என் தம்பிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம சொத்துக்காக வர உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் சொத்து நான் வீராப்பா வேணாம் அப்படின்ட்டுலாம் போக மாட்டேன். ஏன்னா அது என் புருஷனோட சொத்து, என் பங்கு எனக்கு வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் கேஸ் போடுவேன். அதுவும் இல்லாமல் என் பொண்ணு என்னோடய வயல் ஜிமினுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது, இது எப்படி அக்காவுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ உங்களோட அம்மா அப்படியே வந்திருப்பாங்க இதுக்கும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு, ஜிமினுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அவங்க கண்டு காணாத மாதிரி இருந்திருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. சரி ஓகே காலேஜ் முடிக்கிட்டோம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும்.
ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா இல்லை. ஸோ அந்த புதுசாக வந்தாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிற ஐடியா இல்லை. அவங்களே இன்னும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கூட ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி பெருந்தன்மையாக பேசவும் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஹார்ட் டச் ஆகிடுச்சு. இவன் கேட்காம இருந்ததை கூட நான் இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனால் இவன் விட்டு கொடுக்குற அளவுக்கு, அது எனக்காக விட்டு கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு அது மாதிரியெல்லாம் வந்துட்டு தோணும். ஸோ இவங்களெல்லாம் கண்டபடி பேசி முடித்து அனுப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் வந்து அக்கா அது வந்து அப்படின்னு சொல்லவும், நீ எந்த தப்பு பண்ணலடா, உனக்கு வயனை பிடிச்சிருக்கு, அவளுக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, இது ஒன்றும் பெரிய குத்தம் கிடையாது, நீ எதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் முன்னாடியே அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஹே, லவ் பண்ணால் என்ன ஊரெல்லாம் சொல்லிவிட்டு தண்டோரை அடிச்சு லவ் பண்ணுவாங்க, இப்படி தான் சீக்கிரட்டாக தான் லவ் பண்ணும், அதான் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. என்ன நானும் காட்டிக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காட்டிக்க வேண்டியதாகிடுச்சு. எனக்கு எப்போவோ தெரியும் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அம்மா தேங்க்ஸ் அம்மா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா ஜிமின் உங்களை 2 பேர்த்தையும் வந்துட்டு ரோட்டில் 2 பேரையும் சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஜிமினை பார்க்க ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படி தான் அந்த டே வந்துட்டு செம்ம ஹாப்பியாக போகுது. இப்போது அப்படி தான் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகும். நீங்களும் காலேஜ் போகிறீங்க. ஸோ ஈவன் இப்போ உங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுல, ஸோ அவங்க டேரெக்டாகவே 2 பேர்த்தையும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ. ஸோ 2 பேர்த்துக்கு சையாக வரும். இப்படி தான் 3rd இயர் முடிஞ்சு 4th இயர் முடியுது. 4th இயர் முடிஞ்ச கையோட அவங்களோட அம்மா வந்துட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அதுக்குள்ளேயா, நானே எப்படாவே காலேஜ் முடிப்பா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி ஓகே, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கணுமோ வச்சுருங்க. நான் போயிட்டு சொன்னாங்களே உன் பொண்ணால் யார் கல்யாணம் பண்ணிக்குவான்னு, அவங்களுக்கு தான் பத்திரிக்கை வைக்கலான்னு இருக்கிறேன்டா, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பத்திரிக்கைலாம் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு அவங்களுக்கு பத்திரிக்கைலாம் வச்சுட்டு வராங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன மாதிரி வேணால் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, ஆனால் எப்படி நான் தெரிவிக்கிறது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெனாவட்டாக பேசிவிட்டு ஒரு மாதிரி அவங்க நோஸ் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஸோ இப்படி தான் எல்லா பக்கம் இன்விடேஷன்லாம் வச்சு முடிச்சாச்சு. உங்களோட மேரேஜ் வந்துட்டு க்யூட்டாக ஒரு சின்ன, ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது கிடையாது, மீடியமாக வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம க்யூட்டாக சின்ன சின்ன விஷயமும் அழகாக டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த லைட் செட்டிங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு கோல்டு கலரில் இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி அது ஒரு மூட் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ செம்மையாக இருக்குது. அங்கே தான் வந்துட்டு 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ ஃபைனலாக வெட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஜிமின் கிட்டே பார்த்து மாமா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. சொல்லு அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு ஜிமின் கேட்க, இப்போயாவது சொல்லுமாம்மா, லவ் யூ சொல்லு, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், நீ ஒரு டைம் கூட சொன்னதே இல்லை. நான் நினச்சேன் நீ கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணம் ஆனப்போ சொல்லுவேன் அப்படின்னு, ஆனால் 1 hour ஆச்சு கல்யாணம், இன்னும் நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிறீங்க. என்னன்னு சொல்கிறது வயன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. லவ் யூ சொல்லுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லவ் யூ தான் அர்த்தம், எதுக்கு இப்போ கேட்குற, சொல்லவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி நின்றுட்டீங்க. ஸோ ஜிமின் வந்து அப்படியே கை கட்டி திரும்பி கோவிச்சிட்டு நிற்கிறீங்கள. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ஹைட் அளவுக்கு பெண்ட் பண்ணி அப்படியே உங்களோட ஃபேஸ் அப்படியே நீங்கள் குனிஞ்சிருப்பீங்களோ, ஸோ ஃபேஸு கொஞ்சம் அவரோட ஃபேஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாருவேன், சும்மா இந்த மாதிரி நீ கேட்குற அந்த வார்த்தையெல்லாம் சும்மா வார்த்தையாக சொல்லுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அந்த வார்த்தைக்கான மீனிங் இருக்குல்ல, ஸோ அதை நான் வாழ்ந்து காட்டுறேன் உன் கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறீங்க. என்னோடய பாசத்தை, என்னோடய லவ்வை வாயால், அதாவது வார்த்தையால் சொல்லி காட்டாமல் வாழ்ந்து காட்டி புரிய வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ அழகாக அந்த ஃபோட்டோகிராஃபரும் அதுக்கு கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் அழகாக ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு அழகாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓகேடியா, ஸோ இந்த 1 shot வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா, நானும் தினமும் கேட்குறேன், நல்லா இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் சொல்கிறீங்க. பார்க்குற எல்லாருமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஓகே, நாட் ஓகே, சுமார் தான், இல்லை மீடியம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சின்ன கமெண்ட்டாவது பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இது பிடிச்சி பார்க்குறீங்களா, இல்லை பிடிக்காமல் பாதியில் ஸ்கிப் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி வேணும். ஏன்னா நான் போடுற வீடியோ
பார்க்கணும்னு சொல்லி உள்ளே வரீங்க. ஸோ உள்ளே வராமல் போனால் கூட எதுவும் பிரச்சனை இல்லை. பட் உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களை வந்து நான் சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த என்னை நம்பி நீங்கள் உள்ளே வந்து அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நான் கொண்டு போகணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கொண்டு போகணும். ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். இல்லைக்கா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றுங்க அப்படி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் மாற்றிக்கிறேன். ஓகே டியர். ஸோ அதனால தான் நான் கமெண்ட்டுன்னு கேட்டுட்ருக்கேன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ளீஸ். அவ்வளோதான் டியர். அண்ட் கமெண்ட் எதுவும் இப்போதைக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பெரும்பாடாக இருக்குது. சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குது. அதை விட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாத்தோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே வாங்க டியர். சரி கேட்டுட்டா சரங்க.